ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம தளபதி கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகுது. தமிழக வெற்றி கழகத்தை ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது, 1.5 இயர் ஆகுது. இது ஒரு தொடர்ச்சியாக நம்ம ரசிகர்களுக்கு, நம்ம தொண்டர்களுக்கு எவ்வளோ கேள்வி வந்திருக்கோம். ஏன்னா நம்ம தளபதி அவரோட சின்னத்தை என்னவா சூஸ் பண்ணுவார், எந்த சின்னத்தை சூஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும், நிறைய ஒரு கம்பேரிசன் இருக்கும். நிறைய சின்னம் அவங்க ரசிகருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும். இப்போ நான் ஒரு சின்னத்தை யோசிப்பேன், அதை போல் எவ்வளோ ரசிகர் இருக்காங்க, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்னத்தை யோசனை பண்ணி வச்சுருப்பாங்க. நான் கூட இப்போ சமீபமாக என்ன நினச்சேன்னா, இந்த சீமான் திமுக எல்லாம் இப்போ விஜய் ரசிகர்களை அணில்னு சொல்லிட்டு கேலி பண்ணுறாங்கல்ல. விஜய் சாருக்கு கோவம் கூட அணில் சின்னத்தை கூட தேர்வு செய்வாருன்னு சொல்லிட்டு நான் நிறைய டைமில் யோசனை பண்ணியிருக்கேன். ஆனால் இது வச்சா கூட நல்லா தான் இருக்கும். அணில் ஒரு கெட்டது ஒன்றும் கிடையாது. அணில் ஒரு ஜீவம், அது வச்சா நல்லா தான் இருக்கும், நல்லா அழகாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் இப்போ நான் ட்விட்டரில் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டே இருந்தேன். அப்போ ஒரு போஸ்ட் எனக்கு வந்தது. இதில் ட்விட்டரில் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு ட்விட்டரில் ஒரு மெசேஜ் ரீப்ளை ஆச்சு. அது யாரோ ரீப்ளை பண்ணி நான் கவனிக்கல. பேர் ரமேஷ் யாதவோ என்னவோ நினைக்கிறேன். ஆனால் முதல்ல ரமேஷ் தான் இருந்தது. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, விஜய் சார் எலெக்ஷன் கமிஷனருக்கு ஒரு சின்னத்தை நாமினேட் பண்ணியிருக்காரு. அவர் விஜய் சாரோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காருன்னு சொல்லிட்டோம். அது என்ன சின்னம்னா, நம்ம பிகில் படத்தில் விசில் வச்சு ஊதுவாங்களே, அந்த விசில் சின்னமாக எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டாகவும் அதில் போஸ்ட்டில் போட்டிருக்கு. #பிகில் விசில் சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆனால் அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா விசில் கூட ஒரு இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற, இல்லை நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அந்த விசில் பார்த்தா ஒரு நல்ல ஞாபகமாக இருக்கும். வயசானவங்களுக்கும் சரி, சின்ன பசங்களும் சரி, விசில் ஒரு ஞாபக சின்னமாக தான் இருக்கும் நிறைய பேர். ஏன்னா நம்ம சின்ன வயசில் கூட திருவிழா போனால் கூட அந்த விசில் வாங்கி ஊதிக்கிட்டே போவோம்ல, அந்த மாதிரி சமயத்தில் விசில் கூட நல்லா தான் இருக்குது அந்த சின்னம். நான் கண்டிப்பாக விஜய் சார் அணில் சின்னத்தை தான் சூஸ் பண்ணவர்னு நினச்சினாங்க நிறைய வாட்டி. ஏன்னா இப்போது அணில்னு சொல்லிட்டு கேள்வி பண்ணுறாங்கல்ல நம்ம விஜய் ரசிகர்களையும் விஜய் சாரையும். அந்த மாதிரி நான் நிறைய தடவை நினச்சிருக்கேன், அணில் சின்னத்தை சூஸ் பண்ணாலாம் இருக்கும்னு சொல்லிட்டு நானே கூட நினச்சிருக்கேன். நான் இப்போ எலெக்ஷன் கமிஷனர் நம்ம டிவிக்கு சார்பாக விசில் சின்னத்தை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை மனு கொடுத்ததாகவும் சொல்லிட்டு ஒரு விஷயம் தகவல் பரவி கிடைக்குது. ஆனால் இதுவரையும் எந்த நியூஸ் சேனல்லையும், எந்த அஃபிஷியல் சேனல்லையும், எந்த அஃபிஷியல் அக்கௌண்ட்லேருந்தும் இது மாதிரி இந்த விசில் சின்னத்தை கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் யாருமே சொன்னது கிடையாது. ஆனால் இவர் ரமேஷ் என்றவர் மட்டும் ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காரு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை முதல்ல ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் ரசிகர்களாக நீங்களும், தொண்டர்களாக நீங்களும், உங்களுக்கு ஒரு அணில் சின்னமாக வச்சா நல்லா இருக்குமா, இல்லை அந்த விசில் சின்னத்தை சின்னமாக வச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.